இந்த மாதிரி வர டைமில் ட்ரேடரா இன்வெஸ்டரா நம்ம என்ன பண்ணலாம்? இப்போ நம்ம ரீசெண்ட் டைம்ஸில் பார்த்துருப்போம், பி ஸ்டாக்லாம் போச்சு, அதுக்கப்புறமா அதெல்லாம் வந்து கேன்சல் ஆகிடுச்சு. இந்த மாதிரி ஒரு அன்சர்டன் டைம்ஸ் தான் இப்போ நம்ம வேர்ல்டு ஃபுல்லாக பார்த்துட்ருக்கோம். இந்த மாதிரி டைமில் நம்ம என்ன பண்ணலாம்? ட்ரேடிங் பண்ணலாமா, இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாமான்னு கேட்டிங்கன்னா ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும். நிறைய பேருக்கு ஒரு பயம் இருக்குது. என்னென்னா வாரம் முடிஞ்சவொடனே இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. இப்போ நம்ம டே டு டே லைஃப்பில் பார்க்கும்போது வார் முடிகிற மாதிரி சொல்கிறாங்க, அதுக்கப்புறமா வார் திருப்பி கண்டினியூ ஆகுது. இது எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம்னா மேனிபுலேஷன் நிறைய போயிட்டுருக்கு. இது மட்டும் இல்லாமல் அன்சர்டனிட்டி இருக்குது. வார் முடிஞ்சவொடனே இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாமான்னு கேட்டிங்கன்னா அது வார் எப்போ முடியும்னே தெரியாது. ரஷ்யா யுக்ரைன் வாரை பார்க்குறோம், நான் 2-3 இயர்ஸாக போயிட்டுருக்கு, இன்னும் அது முடிகிற பாடு இல்லை. அதே மாதிரி தான் நீங்கள் யூஎஸ்கே ஆப்கானிஸ்தான் வாரை பார்த்தீங்கன்னா பல வருஷமாக போயிட்டு இருந்துச்சு. இப்போ அதே மாதிரி யூஎஸோட ஈரான் வாரையும் எடுத்திங்கன்னா இது பல வருஷமாக போகிறதுக்கான சான்சஸும் இருக்குது. நீங்கள் வாரை பார்த்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் எப்போதுமே இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண முடியாது. அப்போ என்ன தான் பார்த்து பண்ணணும்னு கேட்டிங்கன்னா வேல்யூவை பார்த்து பண்ணணும், ப்ரைஸை பார்த்து பண்ணணும். ஏன்னா மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா முன்னாடி அவங்க சண்டை போட்டுட்டு டைமில் மார்க்கெட் நல்ல ஒரு லோ ப்ரைஸ் கிடச்சிது. இந்த டைமில் நம்ம ரெகுலராக ரிவ்யூவில் சொன்னது என்னன்னா, இதை வந்து என்ன பண்ணிக்கோங்க, ஆப்பர்ச்சுனிட்டியாக யூஸ் பண்ணிக்கோங்க, என்ன பண்ணிக்கோங்க, உங்களால் எவ்வளோ முடியுமோ இதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம்னு சொன்னோம். அதே மாதிரி மார்க்கெட் ஆச்சுன்னா கீழே வந்துட்டு ஒரு 1000 பாயிண்ட் இப்போ மேலே ஏறி இருக்கு. இப்போ இந்த லெவலும் நல்ல லெவலான்னு கேட்டிங்கன்னா எஸ், இன்வெஸ்ட்மெண்ட் தாராளமாக பண்ணலாம். ஏன்னா மார்க்கெட் நாளைக்கே திருப்பி சண்டை போட்டாலும் அது லோ ப்ரைஸாக பாருங்கள். ஏன்னா இந்தியன் எக்கனாமின்னு பார்க்கும்போது நல்லா தான் இருக்குது, க்ரோத் ஃபேஸில் தான் இருக்குது. அதனால் எவ்வளோக்கு எவ்வளோ லோ வருதோ வேல்யூவை பார்த்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள், ப்ரைஸை பார்த்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள். என்ன பண்ணாதீங்க, வாரை பார்த்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாதீங்க. ஏன்னா இது வந்து நாளைக்கே இது கண்டினியூ ஆனாலும் அது சைடில் தான் போயிட்டுருக்கு. எப்படி ரஷ்யா யுக்ரைன் வார் சைடில் போயிட்டுருக்கோ அதே மாதிரி இது வந்து சைடில் ஒரு வாராக கண்டினியூ ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஆனால் இதனால் பாதிப்பு இருக்குமான்னு கேட்டிங்கன்னா பெருசாக இருக்காது. கம்பெனி வந்து வளர ஆரம்பிச்சுன்னா அவங்க பாட்டுன்னு அவங்கள்ட்ட இது பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அதே மாதிரி கீழே வந்துருச்சுன்ட்டு உடனே எல்லா காசையும் இது பண்ணாதீங்க, ஆவரேஜிங் பண்ணணும். என்னன்னா மார்க்கெட்டில் நாளைக்கு வாரம் வந்தால் கொஞ்சம் கீழே வருதுன்னா அங்கே கொஞ்சம் வாங்கி வைங்க. இல்லை மார்க்கெட் இங்கேருந்து மேலே போக ஆரம்பிச்சுன்னா இப்போ கொஞ்சமும் மேலே ஏறும் போது கொஞ்சமும் என்ன பண்ணிக்கலாம், ஆவரேஜிங் பண்ணிக்கலாம். உடனே எல்லாத்தையும் என்ன பண்ண வேணாம், இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண வேண்டாம். அதே மாதிரி மூணாவது விஷயம் என்னன்னா, உங்களோட அனலிசிஸும் பண்ணிவிட்டு என்ன பண்ணுங்கள், இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா இது எஜுகேஷன் வீடியோ தான். நீங்கள் உங்கள் ஃபினான்ஷியல் அட்வைசரை கேட்டு உங்களோட அனலிசிஸ் பண்ணி நீங்கள் தாராளமாக என்ன பண்ணிக்கலாம், ஸ்டாக்ஸில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். இது மட்டும் இல்லாமல் கோல்டில் பண்ணலாம், சில்வரில் பண்ணலாம். டைவர்சிஃபை பண்ணி என்ன பண்ணிக்கோங்க, தாராளமாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி வச்சுக்கோங்க.